முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட நிறைவாக இருப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை பறைசாட்ட இருக்கிறோம். வாங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவிலெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்று சொல்லி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே. போதுமே போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே. உம்மை அறிந்ததும் உம்மை அறிந்ததும்
மாறிடா திரு அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் நீளம் உயரம், ஆழம் நீளம் உயரம் அன்பரின் அகலம், ஆழம் நீளம் உயரம் அன்பரின் அகலம், அறிந்திட காயோ அழுதிட நம்பே, அறிந்திட காயோ அழுதிட நம்பே, அன்றியமே கழிப்பே, அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் நீளம் உயரம், ஆழம் நீளம் உயரம் அன்பரின் அகலம், ஆழம் நீளம் உயரம் அன்பரின் அகலம், அறிந்திட காயோ அழுதிட நன்பே, அறிந்திட காயோ அழுதிட நன்பே, ஆச்சரியமே கழிப்பே, அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே, அன்பே மாறிடா திரு அன்பே. நல்லா தொடர்ந்து கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து இணைந்து அவரை அறிகிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். We want to know you more, Lord. More and more, Lord. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார், காற்றிலே அலைந்த என்னை கருணையை தேடுகிறார், எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார், காற்றிலே அலைந்த என்னை கருணையை தேடுகிறார், அவர்தான் இயேசு, 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 எனக்கொருவர் இருக்கின்றார், என்னை நேசிக்கிறார், ஆண்டினிலே அடைந்த என்னை கருணையை தேடுகிறார், எனக்கொருவர் இருக்கின்றார், என்னை நேசிக்கிறார், காட்டினிலே அடைந்த என்னை கருணையை தேடுகிறார், என்னை அவர் தெரிந்ததினால் மன்னனை அறிந்தேனே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே, என்னை அவர் தெரிந்ததினால் மன்னனை அறிவேனே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயம் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து கேட்போமாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் 1ஆம் வசனம் வரைக்கும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்கு காலையிலிருந்து பேசிட்டு வரேன். நீங்கள் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். இந்த பிலிப்பியரின் புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகமாக இருந்தாலும் கர்த்தருக்குள் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக வந்திருக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. பாருங்க, நீங்கள் முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்க, அவருக்குள்ள திடமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த இதயம் கர்த்தருக்குள் திடமாக நிலைத்திருக்கும் அப்படி சொல்லி காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைக்கு வேளையும் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கன்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பலிக்கான மிருகம் எங்கப்பா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த சிந்தையோடு கூட இருங்க. 3ஆவதாக 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அது நிறைய இடத்துல சொல்ல. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. அதை கொஞ்சம் சிரித்து சந்தோஷமா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷம். 4ஆவதாக அவர் சொல்றார் தான் இந்த வசனம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள். இப்படியாக கர்த்தருக்குள் நீங்கள்லாம் நிறைய நல்ல ஜோம்பலுக்கு நிறைய ஜெப குறிப்புகள் இங்கே இருக்குது. போன வாரம் சொன்னேன். அது முதலாவது என்ன சொன்னேன்? மனத்தாழ்மை, 2ஆவதாக மன தேர்தல், 3ஆவதாக மன மலர்ச்சி, 4ஆவதாக மன ரம்பியம். இந்த 4 வார்த்தை அங்கே தான் இருக்கு. மன
தாழ்மை, மன தேறுதல், மன மலர்ச்சி, மன ரம்யம், இது அந்த பகுதி சொல்ல. இப்படி குறி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியங்களும் வரும். இப்போ நீங்கள் இதை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஆண்டவருக்குள்ள இருக்கிறது ஒரு பெரிய ஆசை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அல்லது திராட்சை கொடியாகிய நாம் செடியாகிய அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அது நம்ம லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அப்படி சொல்றாரு, இப்படி இருக்க இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. இந்தப்படியேன்னு சொல்லும் பொழுது முந்தின அதிகாரத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே வர்றாரு பவுல். அந்த முந்தின அதிகாரத்தில் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே சொல்றாரு, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படி சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அல்லது காணப்படுகிற ஒரு சில காரியங்களை குறித்து அவர் பேசுறார். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறார்களோ முதலாவதாக அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். ஆவியினால், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும். மாம்சத்தினால் நடத்தப்பட மாட்டார்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத அது குறித்து பேசுறாரு. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? முதலாவது அந்த பகுதி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் என்ன அப்படின்னா, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வோம். இது காலையில தியானித்த பகுதி. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க. இந்த ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை என்றால் என்ன? சோத்திரம், தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல். வெறும் வாயால வடை சுடுற நிலை அல்ல. வாயாலேயே வடை சுட்டு ஆண்டவரே நீ நல்லவர் பெரிய இல்லை. ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது நம்மை அர்ப்பணிப்பது. பழைய ஏற்பாட்டில் முதலாக ஆராதனைங்கிற வார்த்தை எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலி செலுத்த பொழுது வந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஆராதனைங்கிற வார்த்தை சாஸ்திரிகள் பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தை கொடுத்து அவரை பணிந்து கொண்டார். சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கிறதே அது குறிக்கிறதா இருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். இந்த ஆராதனைங்கிற வார்த்தைக்கு பிராஸ்கனையோ அப்படிங்கிற கேட்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறதா இருக்குன்னா, நாய் தன்னுடைய முன்னங்கால்களை மடக்கி எஜமானுடைய பாதத்தை நக்குதல். அப்போ இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் சொல்றாரு பாருங்க, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அல்லது கர்த்தரை ஆராதிக்க வர்ற நீங்க ஆவியில கர்த்தரை ஆராதிக்கிறவளா நீங்க இருப்பீங்க அப்படின்னா சோத்திரம், உங்களை தர மட்டும் தாழ்த்திடுவீங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுவீங்க. கரங்களை தள்ளிடுச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. வெறும் அட்டனன்ஸ் போட்டு வர்ற ஆளா இருக்க மாட்டீங்க. சிலர்லாம் அட்டனன்ஸ் போடும், ஆஃபீஸ்க்கு அட்டனன்ஸ் போடுவாங்க, ஸ்கூலுக்கு அட்டனன்ஸ் போடுவாங்க, காலேஜுக்கு அட்டனன்ஸ் போடுவாங்க. ஆலயத்துக்கு அட்டனன்ஸ் போடுறதுக்கு மாதிரி வரக்கூடாது. எப்படி வரணும்? எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் காரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். சொல்லுங்க, ஏற்று என்றும் நடத்தும். ராமே சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஸ்பிரிட், டோட்டல் சரண்டர். என்ன தாழ்த்துறப்பா, அது நான் சிறுகணும் நீங்க பெருகணும், அந்த சிந்தை. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு இணங்குகிற ஒரு ஆவி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிற எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க. ரெண்டாவது நம்ம படிச்சோம், தேவனை மட்டும் மேன்மைப்படுத்துவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லப்படும், தேவனுக்கு மட்டும் மகிமை செலுத்துவாங்க. தாவீது சொல்றார், நான் இம்மட்டும் வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நீங்களே என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர். அலிஸ்தோத்திரம், நீங்க தான் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, நீங்க தான். அந்த ஸ்பிரிட் எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்துங்கள், கர்த்தருக்கு மட்டும் கனத்தை கொடுங்க. நான் செய்தேன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைத்திறமை, என்னுடைய பலன், என்னுடைய செல்வாக்கு அப்படிங்கிற நிலையெல்லாம் வேண்டாம்.
அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த உன்னத அனுபவம் நமக்கு வேணும். உங்க வாயிலிருந்து ஆண்டவர் மட்டும் புகழப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். விசுவாசம் நல்ல சொங்க பார்ப்போம். அவரை மகிமைப்படுது. வாயை திறந்தா அவர் புகழப்படணும். நீங்க சொல்றதுக்கு 1000 மடங்கு ஒரு ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க பார்ப்போம். அல்லேலூயா. மூன்றாவதா நான் படிச்சோம் என்ன அப்படின்னா, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். நான் அப்படிங்கிற சூழ்நிலை வராது. இந்த மாம்செல்லாம் அழிந்து போகும், அப்படிதான் அல்ல சிதைந்து போகும். அல்ல உலகத்தோடு தொடர்பு கொள்றதுக்காக ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா தான் மேலானது. சுய பலத்தில் செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் இன்வால்வ் பண்ண பொழுது அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ஆண்டவர் அங்கே மகிமைப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன காரியம் என்றாலும் முதலாவதாக ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை பிடிச்சுக்க. நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும். எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்லாரு, அவன் என்னை அல்ல பரிகாரிகளே நாடினான். அப்படிப்பட்ட நிலை இருக்கும். ஆரம்பத்தில் எடுத்த உடனே கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்றான் யோபு. அப்படிப்பட்ட ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீர் என்னை வழிகாட்டுங்க, சரியான பாதையில் என்னை கொண்டு சேருங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தரை நினைத்திருக்கிறவர்கள் அவரை அறிய துடிக்கிறவர்களாயிருப்பாங்க. அவரை அறிய துடிக்கிறவங்களா. முதல்ல சொன்னேன், கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். இரண்டாவதாக இன்னைக்கு நான் சொல்ற காரியம், இந்த மாலையில் சொல்ற காரியம், கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவரை அறிய துடிப்பாங்க. எப்படி இருப்பாங்களாம்? வாஞ்சியா இருப்பாங்க. இந்த வாஞ்சியை தான் இந்த பகுதி நான் பார்க்கிறோம். நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்லப்பட்டது. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமாக எண்ணினேன். இந்த லாபம் அப்படிங்கிறது சாதாரண லாபம் இல்லை, பெரிய லாபம். சாதாரண நீங்க லாபம் நினைக்கிறீங்களா? அவன் தன்னுடைய ஹிஸ்டரியை முன்னாலிருந்து சொல்ல விட்டு வர்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்துல, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் நானும் வைக்கலாம், வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அதை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். நல்ல செல்வாக்கு, ஏற்கனவே நல்ல வசதி, 2 கப்பலுக்கு முதலாளியா இருந்தவர், நல்ல சோத்திர சூழ்நிலை, நல்ல குடும்ப பின்னணி, அல்ல சோத்திர கமாலியின் பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருந்துச்சு. எல்லா கனம் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு பவுல் வந்தாருனாலே ஒரு பெரிய சந்தோஷம். சேவான் ரத்த சாட்சியா மறிக்க நேரத்தில் இந்த வஸ்திரத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க? இந்த சவுல்ட்டு தான் கொடுத்து வச்சிருந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நல்ல செல்வாக்கு, நல்ல மதிப்பு மரியாதை. நீங்களாம் விட்டுட்டு வருவீங்களான்னு தெரியாது, நான் விட்டுட்டு வருவேன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். ஏன்னா நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறாள், கர்த்தருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறபடினாலே எனக்கு பிரதானமான ஒரு காரியம், நான் அவரை இன்னும் அறியணும். அல்லேலூயா. இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கும். 3 காரியங்கள் வசனத்தில் சொன்னேன். முதலாவதாக தேவ உறவு, இரண்டாவதாக தேவ அறிவு. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஐஸ்வர்ய சம்மனர் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது சொன்னேன் தேவ ஈவு. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அகால பிறவி போன்ற என்னையும் கர்த்தர் ரட்சித்தார். நான் நினைச்சது இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் வழி சத்தியம் ஜீவன்.
ஒரு காலத்தில் அறியாமையில் நான் இப்படிப்பட்ட அவருக்கே விரோதமாக, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவருடைய ஸ்தோத்திரம் எல்லா கட்டளையும் பெற்றுட்டு போய் போய் துன்பப்படுத்த நாட்கள் இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய ஒரு தவறை நான் செஞ்சுட்டேன், இனிமே அவருக்காகவே நான் செயல்படணும். என்னுடைய பிரதான நோக்கம் அவரை நான் இன்னும் அறியணும், இன்னும் ருசி பார்க்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதை இன்னைக்கு பாட்டு பாடும்போது சொன்னோம், இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே. அவர்கிட்ட க்ளோஸா வர 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 இன்னும் அவரை அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. தூரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கறத காட்டிலும் கிட்ட வந்து பார்க்கும் பொழுது அதை குறித்த டீட்டெயிலான விஷயங்களை நீங்க என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே சோத்திர ஃபோர்ட் நீங்க பாக்குறீங்க, அந்த ஃபோர்ட்ல சோத்திர என்னது, அந்த கப்பலுக்கெல்லாம் அந்த சோத்திர பாதை காட்டுகிற என்னது இருக்கு, லைட் ஹவுஸ் இருக்கு. எஸ், அது தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப நமக்கு என்ன சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட விட்ட வர 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 பாத்தீங்களா இவ்வளோ பெருசு. அப்படித்தானே விண்மில் தூரத்தில் பார்க்கறது எப்படி இருக்கும்? இது என்னென்ன நம்ம வீட்டில் வச்சுருக்க ஃபேன் மாதிரில இருக்குது. ஃபேனை நேராக போட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் இங்கே தொங்க விட்டுருக்கோம், அங்கே என்னது சைடில் போட்டிருக்காங்க. கிட்ட போய் பார்க்குற நேரத்தில் ஒரு விங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டிராஃபிக்லாம் மதுரைக்கு போகும்பொழுது ரொம்ப நேரம் மெதுவாக போக வேண்டியிருக்கும். ஏன்னா முன்னால் ஒரு ரெக்கையை மட்டும் எடுத்துகிட்டு போகும். யோசிப்பு இவ்வளோ இத்தான் பெருசு திமிங்களை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை கொண்டு போய் மாட்டி கிட்ட போகும்பொழுது தான் வா, ஒரு விண்மில்லுடைய ரெக்கையே இவ்வளோ பெருசா, அதில் 3 இருக்குது, அதுக்கு ஒரு ஹெட் இருக்குது, அதுக்கு ஒரு டவர் இருக்குது. நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அலிசோத்திரம் போகும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் சுத்துது பாருங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது பெரிய அதே போலதான் நீங்க தூரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரையெல்லாம் கிளிம்ஸா தான் அறிய முடியும், அல்லது கொஞ்சமாக தான் அறிந்திருக்க முடியும். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவர் கிட்ட 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 இந்த வேதத்தோடு கூட ஒட்டி கொள்ளும் பொழுது அந்த ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்ட நாட்களே கண்ணீரோடு கூட இந்த வேதத்தை வாசிப்பாங்களா. கனெக்ஷன், இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. சாதாரண கண்ணீரோடு நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் குறைவுள்ளவன், உமக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆண்டவரே, ஆண்டு உமக்கு எதிராக செயல்பட்டேன், என்னை மன்னியும் 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 சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் பாவங்களை மன்னித்தார். ஆண்டவரே, நஷ்டப்பட்ட தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். கர்த்தர் மீண்டும் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு அறகுறையா அறிஞ்சுக்கிறதுனால தான் பிரச்சனை. அறகுறை விசுவாசியா இருக்கிறனால தான் பிரச்சனையா இருக்கு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறனால தான் பிரச்சனையா இருக்கு. நீ ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பைபிள் காலேஜை படிக்கும் பொழுது அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார், knowing about God leads to worship, worship leads to mission. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே, கர்த்தரை ஆட்டோமேட்டிக்காக ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களை ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆராதிப்போம் அப்படின்னா, நீச்சல் ஆழம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்பா. அப்படி மூழ்கிடுவீங்க. ஆனா பிரைஸ் தி லார்ட், நீங்க கரெக்டா தூரத்தில் இருக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப போட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது தேவ ஜனங்களே. இன்னும் கிட்ட சேருகிற கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்றார் பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். இப்போ அவரை நாங்கள் அவர்கிட்ட க்ளோஸாக வந்துட்டேன், அவருடைய வார்த்தைகளுக்கு அலிசோத்து கிட்ட வந்துட்டேன், அவருடைய உபதேசத்துக்கிட்ட நான் வந்துட்டேன். அலிசோத்து இனிமே இதற்காக நான் நிறைய செயல்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. எனவே கிறிஸ்துவ மட்டும் நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். இந்த பதவியெல்லாம் வரும், இந்த பதவியெல்லாம் போகும், இந்த பதவியெல்லாம் நிலையில்லாத பதவிகள். அலிசோத்திரம் ஆமே. இந்த பதவியினால என் ஜீவன் காக்கப்பட முடியாது. ஆனால் இந்த கிறிஸ்து என்கிறவரால் என் ஜீவன் காக்கப்பட முடியும். எனவே அவர் எனக்கு அதிகமாய் வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே தன்னுடைய நேரத்தை அதிகமாய் செலவழிக்க அல்லது பவுல் அதிகமான தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 8ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதான் சொன்னேன், கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவரை அறிய துடிக்கிறவரா. இன்னும் அறியணும், இன்னும் வரணும். இந்த ஒரு விஷயத்தை மொபைல் ஃபோனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவா உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க.
பண்ணுறீங்களா இல்லையா? ஒரு கேமை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடலாம் அப்படிங்கிறத எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஒரு கீபோர்டு நல்லா வாசிக்கலாம் அப்படிங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அதே போல் கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து நீங்களும் நான் ஆராய்ச்சி பண்ணணும். சொல்லுங்கள், அல்ல பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுங்க. யாரை? மற்ற ஜனங்களையா? என்னெல்லாம் போட்டிருக்காங்கிறதையா? என்ன செய்கிறாங்கிறதையா? சிலருக்கு மற்றவங்களோட குறையே நமக்கு கண்ணில் தெரிஞ்சிட்ருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? மற்றோட நிறைவே தான் தெரியும். நம்ம வளர்றதுக்கு எதுவா சில வந்தாலே அது சரியில்லை இது சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை தேவச்ச நிறைவு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வளரும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கிரிட்டிக்ஸ் உங்களுக்கு என்ன லீகல் அட்வைஸராக போட்டிருக்கீங்க, ரைட்டா? இல்லை, பிரைஸ்லாம் கர்த்தரை நல்லார். எந்த நிலையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரேன். அந்த உன்னத அனுபவம் நமக்குள்ள வரட்டும். அப்ப பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, அது மாத்திரமல்ல, என் கர்த்தர் இயேசுவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். இந்த பைபிள் தூக்கிட்டு போனவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கு. வீட்டில் துரத்தடிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெறும் பைபிள் போட்ட வஸ்திரத்தோடு போனவங்க இந்த வேதாகமம் ஒருபோதும் கைவிடவில்லை. வாசித்து பாருங்க. அல்ல ஆண்டவர் மேல கொஞ்சம் சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு, ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரல, ஏதோ ஸ்தோத்திரம், ஏதோ அப்பா அம்மா கட்டாயத்தின் பேரை, வாழ்க்கை துணையின் கட்டாயத்தின் பேரில் நீங்க ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கலாம். இந்த ஏதோ வசனத்தோடு கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆவி ஆத்தும சரீரத்துல உங்க எல்லையில ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ ஜனங்களே, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயத்து பிடித்துக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுதய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. எங்க இருக்கும்படி? எங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு. நல்ல கவனிங்க, பிரைஸ் லார்ட். இவனுக்கு வர்ற நீதி எதனால் வருது? விசுவாசத்தினால் உண்டாகிறது. விசுவாசம் கேள்வினால் உண்டாகும், கேள்வி தேவனுடைய வார்த்தையில் உண்டாகும், வார்த்தையுடைய வசனத்தின் மூலமா தான் விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு தேவ நீதி கிடைக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து படிச்சு பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தான்? விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல. நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்காதீங்க. விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு நீதின்னு இருக்கு. அது ஒரு ரட்சிப்பா நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அல்ல சோதரம் பதவி அப்படிங்கிற நிலைக்குள்ள வந்திருக்கிறது. ஒரு உத்தரவாதம் என்கிற நிலை நமக்குள்ள வந்திருக்கிறது. இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஏன் இந்த ஆண்டவர் இன்னும் அறியணும்னு விரும்புறாருன்னா, ஆண்டவரை இன்னும் அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்க என்ன ஆகுது அப்படின்னா, அது நீதியாய் மாறுகிறது. நான் சொன்னேன், நோயிங் அபவுட் காட் லீட்ஸ் டு வர்ஷிப். நீங்கள் கர்த்தரை ஆராய்ச்சிங்க அப்படின்னா ஊழியம் செய்யுங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவீங்க. இந்த பரிசுத்த ஆவியை நம்ம வாழ்க்கையில கிரியேஷன் அவரே உங்களை கட்டாயப்படுத்துவார். எக்ஸ்டர்னலாக ஒரு மனுஷன் கட்டாயப்படுத்த வேண்டிய நிலை இருக்கலாம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கட்டாயப்படுத்தலாம். நீங்கள் பெரியவர்களாக மாறிட்டீங்க, இன்னைக்கு ஆவியானவர் உங்களை கட்டாயப்படுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம். 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, பாருங்க, அறிகிறதற்கு நல்லா கவனிங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்னைக்கு நீங்கள் நான் எது அறியணும்? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. எல்லாம் அப்படி கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியணப்பா, உங்கள் உயிர்த்தலின் வல்லமை நான் அறியன் ஆண்டவரே, உடைய உயிர்த்தலின் வல்லமை நான் அறியன் ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கையில் நான் அறியன் ஆண்டவரே, என் பிள்ளை மேலே இறங்கும் இந்த உயிர்த்தலின் வல்லமை இறங்கட்டும், என் வாழ்க்கை துணை மேலே இந்த உயிர்த்தலின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்ல ஸ்தோத்திரம் அனாம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்குள்ளே வெற்றிகளை தருகிற ஆண்டவர், நமக்குள்ளே வெற்றிகளை தருகிற ஆண்டவர். அந்த உயிர்த்தலின் வல்லமை ஆண்டவரே சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்யுமே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்யுமே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. அந்த உயிர்த்தலின் வல்லமை அதான் அறியன் ஆண்டவரே. we want to taste that more and more. எங்க சரீரத்துக்குள்ள, எங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள உடைய உயிர்த்தலின் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எப்படி ரத்தத்தின் வல்லமை நமக்கு ஆளிலோ ஜெயத்தை கொடுக்கிறதோ, அதே போல எல்லா சாபங்களிலும் நம்மை விடுதலையாக்குவது, ஒரு வெற்றியுள்ள மகனாக மகளாக திகழ வைக்கிறது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த உயிர்த்தலின் வல்லமைக்குள்ள நம்ம வழி நடத்துகிறது.
அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. அல்ல இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு எனக்காக எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ விபரீதங்களை சைத்து அதை அறிய ஏன்னா 1 Corinthians 11 பவுல் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற விஷயத்த சொல்றாரு, என்னை நினைவு கூடும்படி இதை செய்யணும். எதை நினைவுக்கணும்? அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தழுதல். இதை நம்ம நினைவு கூறும். இது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆகிலும் நான் மரித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாரிபடிக்கு 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்கிறேன். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, அவரை அறிகிறதுல ஒரு துடிப்பு அவருக்கு காணப்பட்டது என்று சொல்லிப்பார். அவரை அறிகிறதுல ஒரு பெரிய துடிப்பு, ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே காணப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த விஷயம் 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக ஸ்தோத்திரம், அவரை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது 2 காரியத்தை அவர் மென்ஷன் பண்றார். நம்பர் 1 இன்டிமசி, 2வதாக ஐடென்டிட்டி. முதலாவதாக என்னது, எதுக்கு சொல்ற, நான் இன்னும் அவரை நான் அறியணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் அவருக்குள்ள நெருக்கமா வரணும், இன்னும் க்ளோஸா வரணும். அதான் பாட்டு பாடணும், இன்னும் கிட்டி 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 சேர்த்து கொள்ளுமே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கிட்டி சேரணும். அந்த க்ளோஸ் நகம் சபையா மாறணும். ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம ரொம்ப சமீபமா கர்த்தர் ருசி பார்க்கிற கிருபையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. க்ளோஸா இருக்கு. முந்திலாம் பழைய பாட்டில் பார்த்தீங்க, உங்களுக்கு முன்னால போவார், பின்னால் இருப்பார், வலது பக்கம் இருப்பார், இடது பக்கம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஒரு பாட்டு தான் பாடும், உனக்குள்ளே இருக்கின்ற உன்கேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்கேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற என்கேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்கேசு என்றும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன்கேசு என்றும், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என்கேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என்கேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்கேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த இன்டிமசி, நான் இன்னும் அவர் ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஒரு ஆப்பிள் டேஸ்டா இருக்கு சொல்றேன், எப்போ உங்களுக்கு தெரியும்? பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? ஸ்மெல்ல பார்த்தா தெரியுமா? இல்லை, என்னது, அதை ருசித்து பார்க்கணும். சில நேரம் ஆரஞ்சு பழம் இருக்கும், அவன் சொல்லுவான் தேனா இருக்கும் சார், அது ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி ஆரஞ்சுனாலே கொஞ்சம் புளிப்பு அதில் கலந்தா இருக்கும். ஆரஞ்சுனாலே என்னது, கொஞ்சம் புளிப்பு இருக்கும் தான் சரி. ஆனால் என்ன சொல்லுவான், தேனா, சரிப்பா ஒன்று கொடுப்பான்னு சொல்லி வாங்கி இந்த சொலையை உரிச்சு சாப்பிட்டு பார்க்குறதுல லைட்டாக என்ன செய்யும், என்னது, புளிக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஓஹோ இது என்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த கடையில் இருக்க பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ உங்களுக்கு தெரியும்? அந்த கடை பக்கத்தில் போய் கிங்ஸ் கிச்சன் பிரியாணி நல்லா இருக்கும்.
டி பரோட்டாஸ் பிரியாணி நல்லா இருக்கும். அந்த கடையில் முன்னால் போய் அப்படி போனா அது தெரிஞ்சுதுமா, நல்லா இருக்கு, வயிறு நிரம்பிட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அந்த கடைக்குள்ளே போய் நல்ல ஒரு பெரிய சொலையான ஒரு பில்லை கட்டி நல்லா உட்காந்து நல்லா சாப்பிடும்போது தான் அது நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியும். அதுதான் அவர் சொல்ல வர்றாரு, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக ஆண்டவர் இருக்கிறாரு. சொல்லுங்க, இது இவர் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மற்றதெல்லாம் குப்பையாக தெரியுது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டில் இருந்த ஆட்கள், அவங்கள்ட்ட தான் அப்பாலாம் அங்கே முதல் கிரேடான டீயெல்லாம் குடித்தவங்க இந்த ஊருக்கு வந்த பின்பதாக என்னது எல்லாம் டஸ்ட்டை தான் குடிக்கணும். என்னது நம்ம குடிக்கிற டீயெல்லாம் தேயிலத்தூள்லாம் என்னது டஸ்ட்னு என்னது தூசி, அதுலேருந்து ஃபேன்லேருந்து வர்ற தூசியை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அப்படி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ரைட்டு, அப்படி சொல்லுவாங்க அண்ணா டீனா அதுதான் டீ அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் தேவ ஜனங்களே, நீ கத்தர் ருசி பாருங்க, அவருக்கு க்ளோஸ்னஸ். இன்னும் நான் டேஸ்ட் பண்ண எதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறேன், ஆனால் சோத்திரம் அவரே வழி, அவரே சத்தியம், அவர் ஜீவன், அவர் உலக ரட்சகலா, அவர் தேவன் அல்லவா, நம்மை உண்டாக்கின தெய்வம் அல்ல. நான் ருசி பார்த்து எப்படி வேதத்தின் மூலமாக ஒரு கடமைக்காக அல்ல, உண்மையாய் நான் ஆசை போடுகிறவனாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறவனாக, அப்படிதானே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி அதில் பார்த்தீங்கன்னா அதிசயம் இது அன்பரின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதையே யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த சிலுவை காட்சி யோசிப்பேன். யார்டா என்ன மாதிரி ஒரு பாவிக்காக ஜீவனை கொடுப்பாங்க? ஸோ நல்லவங்களுக்காக வேணா ஜீவனை கொடுப்பாங்க, நல்லவங்களுக்கான கிட்னி கொடுப்பாங்க. ஆனா பாவிக்கு அல்ல குஷ்டரோகியை போல இருக்கிற ஒரு நபருக்கு யார் ஜீவனை கொடுப்பான்? வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன நேசித்து நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் வந்து மறிச்சாரே. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரே, எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே, அவர் ருசி நான் பார்க்கணும். அருமையா தேவ ஜனங்களே, இந்த அக்டோபர் மாசத்துல நல்ல க்ளோஸ் ஆவாங்க, அவரோடு இணைஞ்சிருங்க, நகம் சதையா வந்துருங்க. காலையிலே அவரே உங்க நினைவா இருக்கட்டும். பிடிச்சுக்கிறங்க. ஜெபம் பண்றதுக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு பல விதங்கள் உங்க டிஸ்டர்பன்ஸ் சாத்தான் கொண்டு வரலாம், எல்லாத்தையும் செய்ய வச்சிருவான். ஆனால் அதை செய்ய வைக்க மாட்டான். நிறைய நேரத்தில் ஊழியத்தில் நிறைய செஞ்சிருவோம், ஆனால் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கிற அனுபவங்கள் நமக்கு இல்லாமல் போய்விடும். அதான் மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இன்டிமசி, இந்த க்ளோஸ்னஸ் குறித்து அவர் பேச. ரெண்டாவதாக அவர் ஐடென்டிட்டியை குறித்து பேசுற. ஐடென்டிட்டி என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்கு உரியவன் என்பதை காட்டுவதற்காக. ஏன் அது சோத்திரம், நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ்னு எழுதுறதுக்காக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சி பேர் எழுதுவாங்க. ஒவ்வொரு நடிகருக்கு ஃபாலோவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ரைட்டா, அவருடைய பேரை அவருடைய படத்தை தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. நாட்களில் அலிசோத யூரோப்பியன் குவாலிஃபயர்ஸாக ஃபுட்பால் மேட்ச் படுது, அந்தந்த தேசத்தின் கலர் டிஷர்ட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுடைய பேரை போட்டிருப்பாங்க, நம்பரை போட்டிருப்பாங்க, ஒரு அடையாளமாக காட்டுவாங்க. இங்கே அலிசோத்திர பவுல் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை அடையாளமாக காட்டுகிறேன். கரங்கள் வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அதில் ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்ன என்றால் என்ன? ஞான ஸ்நானம் என்றால் என்ன? உள்ளான மாற்றத்தின் வெளிப்படையான ஒரு அடையாளம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன், கிறிஸ்துவை விட்டு நான் பின்வாங்கி போகவே மாட்டேன் என்பது சொல்றதுதான் ஞானஸ்தானம். இதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 1-10 வசனங்கள்ல பவுல் சொல்கிறதை குறித்து பார்க்கிறேன். என்ன சொல்றாரு? ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாமா என்று சொல்வோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானதால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டோம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா, பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய உயிர்த்தெழுதின் சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. அவருடைய உயிர்த்தெழுதின் சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. எஸ், அதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு அதிகாரம். அல்சோ ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை, அல்சோ ஒரு ஐடென்டிட்டி, ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும்
என் தகப்பனார் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நல்ல குடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு வாங்கி கொடுக்குறவங்க, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கேங்கா போய் குடிச்சிட்டு வர்றவங்க தான் அவங்க. ஆனா சோதரம் ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு சந்திப்பை தந்த பின்பதாக, ஐயோ இவ்வளவு பெரிய இழிவான ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேனே, இது எனக்கு வாழ்க்கைக்கு வேண்டாம், பைபிள் எழுதிட்டாங்க, இனிமேல் ஒருபோதும் குடிக்க மாட்டேன். விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிறகு சொன்னாங்களா எல்லாரும், அது சோதம் பாஸ் நீங்களாவது குடியை நிறுத்துறதாவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, சேலஞ்சே பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க சோதரன், மற்றவர்கள் குடித்து கொண்டிருந்தாலும் இவர் குடிக்காதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். இவர் குடிக்காதபடி கர்த்தர்களை காத்து கொண்டார். ஒரு சாட்சியை கர்த்தர் தந்தார். இன்னைக்கும் அவர் சோத்திரம் ஹல்லேலூயா. அலிசோதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அலிசோ அவங்க இருக்க நாட்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அருமைய தேவ ஜனங்களே, ஒரு வெற்றி உள்ள மகனாய் மகளாக திகழ கர்த்தர் கிருபை ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். அலிசோத்தர் நான் கிறிஸ்துவுக்கானவன். அலிசோத்தர் கிறிஸ்துவுக்கானவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன், நான் எதினால் நீர் என்னோடு கூட வருகிறதுனால். கரங்களை வைத்து அழைச்சுங்க. ஓட ஐடென்டிட்டி கிறிஸ்துக்குரியவர்கள். முதலாக அந்தியோகியில் இருக்கிற சபை மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வந்துச்சு. எதனால? கிறிஸ்துவின் போதனையை வெளிப்படுத்தினதுனால. அதான் இங்க சொல்றாரு, அவர் முய்த்தலின் சாயில் இணைக்கப்பட்டிருப்போம். 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நல்லா வாசிங்க, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு அறிந்திருக்கிறோம். 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறானே. இனிமே ஒருத்தர் குடிச்சு செத்து போறாரு, சரிட்டா, அவருக்கு அந்த காஃபின் பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க. அவர் விலையுறந்த ஒரு சரக்கு பாட்டில் கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வைக்கிற நேரத்தில் மறிச்சு போயிருக்கிற அவர் எழும்பி இந்த சரக்கு குடிச்சு திரும்ப படுத்துக்குவாரா? கிட்ட எவ்வளவு சரக்கு கொண்டு விட்டான், வாயை திறந்து ஊத்துனா என்ன ஆகும்? கலகலனா இல்லை, வெளியே வந்துடும், உள்ள ஒன்றும் போகாது. ஏன்னா அதுக்கு மறிச்சிருக்கிறார். அதே மாதிரி உங்க குட்டை கொண்டு வந்து எதையாவது வச்சாலும் நீங்க இணங்க மாட்டீங்க. ஏனென்றால் அல்லது நீங்கள் பாவத்துக்கு மறித்தவர்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த அடையாளம் முக்கியம். அதான் ஏன் அறியணும் அப்படின்னா உங்களை அடையாளமாக மாற்றும். அல்லது ஏன் அவரை அறியணும்னா அவரோடு கூட திக்கான ஒரு ஐக்கியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா, அது ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். 9ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மறுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தர மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப இந்த ஞானஸ்நானங்கிறது ஒரு பெரிய அடையாளம். கிறிஸ்துக்குரியவர்ங்கிற ஒரு பெரிய அடையாளம். ஒரு சிலுவை தொங்க போடுறோம், அது ஓரளவு தான் ஒரு அடையாளம். ஆனா உங்க வாழ்க்கை மாற்றம்தான் பெரிய அடையாளம். ஆண்டவர் அறியறதுக்கு முன்பதாக என்னுடைய தாப்பனார் பயங்கரமான ஒரு கோபக்காரர் இருந்தார். ஒரு தடவை அவங்க வேலை பார்த்த இடத்துல ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டேப்லர் வச்சு கையில் ஒரே அட்டி, சாதா அப்படி பிஞ்சி தொங்கி அந்த கடை ஃபுல்லாக அப்படி ரத்தமாக இருந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அந்த கோபம்லாம் நீங்கி எத்தனை தான் அடித்தாலும், எவ்வளோதான் காரி துப்புனாலும், எவ்வளோதான் பொய்யான விஷயத்த சொன்னாலும், எவ்வளோதான் நிந்திச்சாலும் பேசாமல் இருப்பாங்க. காரணம் என்னன்னா கிறிஸ்து கொடுத்த மாற்றம். இது டக்குன்னு உடனே வந்துருமா? இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப். அதான் சொல்றேன், அந்த பாவத்தை நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, நீதிமான்களை பார்க்கப்பட்ட காலத்திலிருந்து பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள். ஒரு காலத்துல இருந்ததெல்லாம் நம்ம விட்டு எவ்வளவு நீங்கிடுச்சு. ஒரு காலத்துல எதற்கெல்லாம் அடிமையா இருந்தோம், அதுல இருந்து தான் கர்த்தர் விடுதலை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் விடுதலையை கர்த்தர் தருவார். இன்னும் பூர்ணர்களாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வருவாரோ அல்லது நம்முடைய மரணம் வந்ததுன்னா பாவ பிரசனமே இல்லாத அந்த பரலோகத்திற்கு நாம் மகிமையாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். அதான் சொல்றாரு, அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் ஆவினாலே நடத்தப்படுவார்கள். 2வது, இந்த மாலை ஆரத்தில் சொல்ற காரியம் என்னது? அவரை அறிகிற விஷயத்துல துடிப்பா இருப்பாங்க. இன்னும் அறியணும். வாஞ்சா ஆலயத்துக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க? அவரை அறிகிறதற்காக. வாஞ்சா வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. இதற்காக, அவரை நான் அறிகிறதற்காக. அவரை அறிகிற அறிவு என்னதுன்னா நமக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸை கொடுக்கும். 2வதாக அவருக்கானவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? ஸ்பாபத்தின் மாற்றத்தின் மூலமா. ஆவின் கிரியைகள்லாம் நீங்கும்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவின் கிரிகள், மாம்சத்தின் எண்ணங்கள்லாம் மறைந்து போகும். ஆவின் கனி உங்கள் வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சரிக்கை. அப்போ உங்களுக்கு எதிராக இதான் நடக்கும் பொழுது யோசித்து பாருங்க, உடனே தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நிறைய இடத்துல அப்படி தான், சில டக்குன்னு சில ஏதாவது ஒரு எமோஷனில் வந்துடுவேன் டக்குன்னு. அப்புறம் யோசித்து சொல்வேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பொறுமையை தாங்க, இந்த சூழ்நிலையை உம்மை வெளிப்படுத்த கிருபை தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்படி எனக்கு விரோதமாக சொல்லிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, என்னை நிந்திச்சிட்டாங்க, அது நான் செய்யாததை செய்ததா சொல்லிட்டாங்க, செஞ்சதை செய்யலன்னு சொல்றாங்க, அது தவறாக சொல்றாங்க, அது இப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க. ஆண்டவரே இதனால் நான் ஃபைட் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் எனக்கு இருக்கலாம், அவங்க சரித்திரமே எனக்கு தெரியிற நிலை இருக்கலாம். ஆனால் இந்த சிச்சுவேஷன்ல உம்மை அடையாளப்படுத்த கிருபை தருவீராக. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்துருங்க. ஒரு ஃபோனை போடுறதுக்கு முன்னால் தேவ சமூகத்தில் உட்காந்து இருதயத்தெல்லாம் ஊட்டிருங்க. ஒரு மன தேர்தல் உங்களுக்குள்ள வந்துடும், ஒரு மன ரம்யம் உங்களுக்குள்ள வந்துடும், ஒரு மன மலர்ச்சி வந்துடும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஒன்று நடக்காதவங்க எத்தனை பேர் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்காகவே உங்களை உசுப்பேற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தெளிலால் சிம்சோனை அலட்டிக்கிட்டே இருந்த மாதிரி அலட்டிடுறாங்க, விட்டுச்சு சிதற மாட்டாங்களா அப்படின்னு, விட்டுச்சு ஒரு அடி அடிச்சிட மாட்டாங்களா? ஊரெல்லாம் சொல்லிடுவேன் எங்க வீட்டுக்காரர் ஒரு அடி அடிச்சார். எம்மா எதுக்கு அடிச்சாங்க? அப்புறம் தான் உண்மை வெளியே வரும். எதுக்கு அடிச்சாரு? இவங்க கொடுத்த கொடசல், அதனால அடிச்சிருப்பார். ஆனா உள்ள ஃபுல்லா வெளியே போய் சொன்னாங்க, அவர் அடிச்சிட்டார், தேவபக்தி உள்ளவரா, அவர் ஊழியத்தில் இருக்கிறாரா? எம்மா இப்ப தேவ ஜனங்களே, அவர் அறிகிற அறிவு நமக்குள்ள ஒரு ஐடென்டிட்டியை உண்டாக்குது, இன்டிமெசியை உண்டாக்குது. இன்னும் க்ளோஸாக வாங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். விசுவாச துரோகம் நிறைய நடக்கும் பாருங்க. நிறைய பேர் விழுந்து போவாங்க. நிற்கிறேன் என்று சொல்கிற நீங்களும் நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க. இன்னும் க்ளோஸாக வர கர்த்தர் கிருபை தருவாராக. இருக்கிறத நம்ம எல்லாம் அப்படி எழுமினுப்பமாக கண்களை மூடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் போகிறோம். ஒரே நிமிஷம் எல்லாம் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்க, உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்க, உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவினால் நான் நடத்தப்படணும் ஆண்டவரே, ஆவினால் நான் ஆராதிக்கணும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் மேன்மை பாராட்டணும். மாம்சத்துக்கு ஒருதோது நான் உட்படக்கூடாது, மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்கவே கூடாது. உங்க மேலே நம்பிக்கை வைக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. நீர் தந்து நாங்கள் வாங்க, நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் ஞானத்தின் மூலமாக காரியம் நடக்கலாம், உங்கள் திறமைகள் மூலமாக நடக்கலாம், உங்கள் தாளந்துகள் மூலமாக நடக்கலாம், உங்கள் புண்ணியத்தின் மூலமாக நடக்கலாம், உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நடக்கலாம், உங்கள் நண்பருடைய உதவினால் நடக்கலாம். அருமையான ஜெபங்களே நடக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நீங்களும் நானும் கர்த்தரே மேன்மை பாராட்டணும். அல்ல சோத்திர மாம்சத்தை ஒருபோதும் நம்ப கூடாது, கர்த்தரே நம்பணும். அன்று இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேல் எனக்கு உதவி செய்வீருங்க நம்பிக்கையோடு இருக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவர் இரண்டாவதாக அப்பா ஆண்டவர் உம்மோடு நல்ல ஆண்டவர் நெருக்கமாக இருக்கத்தக்கதாக, உம்மை அடையாளப்படுத்தத்தக்கதாக, உம்மை அறிகிற அறிவில் ஒரு துடிப்பு எங்களுக்கு தருவீராக, உம்மை அறிகிறதில் ஒரு வாஞ்சி எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் சொல்றீங்களப்பா ஆண்டவரே. மன்னிங்க, மன்னிங்க. வேதத்தை மறந்ததா மன்னிங்கப்பா ஆண்டவரே. வேதத்தை மறந்ததா மன்னிங்கப்பா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் மறந்ததுதான்ப்பா, உங்களுடைய வேதத்தை அந்நியமா நினைச்சதுதான்ப்பா, உங்களுடைய வேதத்துக்கு தூரமா இருந்ததுதான்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தை தவறாக புரிந்து கொண்டதான் ஆண்டவரே. எல்லாம் வலதுகரத்து வைத்து ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக, இன்றைக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக, இன்றைக்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் அறிய கிருபை தாங்க, இன்னும் கிட்டு சேர கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல். எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஓ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நல்ல பிதாவே, நாளிலும் கூட ஆண்டவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான கிருபையை தந்தே. கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும்ப்பா. அந்த திராட்சை செடியாக உண்மைக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கிற, ஒட்டி இருக்கிற, ஆனால் என்னை பிரியாத கொடிகளை போல காணப்பட கிருபை தாங்க. அந்த உண்மையில் நிலைத்திருக்கிறவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார் என்பதை தியானித்தோம். ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்கிறவர்கள் உம்மை அறிகிற அறிவிலே துடிப்புள்ளவளாக இருப்பாங்க. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாயிருக்கிறேன். எனக்கு அவரோடு ஒரு ஐக்கியம் அதிகமாய் தேவை, நெருக்கமான ஐக்கியம் தேவை. இரண்டாவதாக அவருக்குரியவன் அவளுக்குரியவள் என்கிற ஒரு அடையாளம் தேவை. என்னை பார்க்கும் பொழுது என்னை காணும்போர் உம்மை காண சாயல் எனில் வேண்டும். இந்த ஞானஸ்நானம் ஒரு சாயலை கொடுக்குது. தொடர்ந்து வசனத்தை வாசிக்க அந்த வசனம் ஒரு தியானத்தை, ஒரு சாயலை கொடுக்கு, ஸ்தோத்திரிக்க வைக்கிறது. கர்த்தரினால் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். பாடுகளை சகிக்க வைக்குது, முறுமுறுக்காதபடி விசுவாசமா இருக்க வைக்கிறது, சந்தோஷமா இருக்க வைக்கிறது, சமாதானமா இருக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆவியில் நிறைய வைக்கிறது, ஊழியம் செய்ய வைக்கிறது, துடிப்புள்ள விசுவாசிய மாற்றுறது. பார்த்தாலே தெரியுது கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் சரியா இருந்து கொண்டவர், ரெட்ட வேஷம் போடாம அவர் ஒருவருக்காகவே வாழ்வாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற அனுபவம் இருக்கவே இருக்காது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்காக மட்டும் வாழ்கிற நிலை இருக்குமா? உண்மையே சார்ந்திருப்பார்லப்பா. அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தெய்வக்கா நன்றியப்பா. இந்த வாரத்தில் இருக்க வேலைகள், தொழில், ஊழியம், படிப்பெல்லாம் முயற்சி ஆசிர்வதிங்க. போப்பில் ஒருத்தர் நல்ல பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. எல்லா பாக்டீரியா கிருமிகள், வைரல் கிருமிகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு விலக்கி பாதுகாத்துங்க. உள்ளும் புறமும் சுத்திகரிப்பை தாங்க, ரத்தத்தை சுத்திகரிங்க. ஆண்டவர் சரீர அவயங்களை சுத்திகரிங்க. எல்லா பலவீனங்கள் சரத்து விட்டு ஓடட்டும் அப்பா. நீ கிருபை பாராட்டுகிற தெய்வக்கா நன்றி, ஒரு ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்து நிறைவா இருப்பதாக. ஆண்டவர் இந்த நாளின் ஊழியம் நல்ல ரிசல்ட் உண்டாக கிருபை தாங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியும். எங்கள் முகவரி உங்களுக்கு கீழே போடப்படுகிறது. எங்கள் சியோன் ஏஜ் சபைக்கு நீங்கள் வாங்க, அந்த நித்திய பெருமை சபைக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நித்திய பெருமத்தை கர்த்தர் தருவார். தொடர்ந்து ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பில் இருக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூத்துக்கான யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடிஸ்ன்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.